ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ரீடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மூமெண்டம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு ஸ்பீடாக இல்லை, மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ மார்க்கெட்டாக தான் வந்து இன்னைக்கு வந்து இருந்தது. சரிங்களா? நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் மட்டும் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம், அதான் இந்த ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதான் இன்னைக்கு நம்மளுக்கு ப்ரீமியத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து இருந்தது இன்னைக்கு. சரிங்களா? நம்மளுக்கு ப்ரீமியம் டிகேயும் வந்து செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் அண்ட் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு அது எந்த இதோட வந்து நம்மளுக்கு மீட் ஆயிருக்கு, எதுல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க, முழுசாக வந்து பாருங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது அப்படின்னு எடுக்கும்பொழுது நம்மளுக்கு 25,650 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓப்பன் பிலோ வந்து வந்தாங்க. சரியா? ஓப்பன் பிலோ வந்து என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு வந்தாங்க. எங்க வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,564 அப்படின்ற லெவல், அதான் நம்மளுக்கு S1 லெவல் நம்மளுக்கு நேற்று எடுத்தோம். சரிங்களா? ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக சிந்தடிக் ஃபீச்சர் அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு அங்கே இருந்து நமக்கு ஆரம்பிச்சோம்னா ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து இருந்தாங்க. ப்ரீமியம் டிகே அப்படின்றது வந்து இன்னைக்கு நடந்தது. சரிங்களா? சரி, ஸோ நம்ம நேற்று என்ன லெவல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சிந்தடிக் ஃபீச்சர் லெவலாக நம்ம 25,759 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,944 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,998 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,564 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,508 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த S1 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளுக்கு டேரெக்டாக மேலே சிந்தடிக் பிக்சர் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, நேற்று இதே மாதிரி தான் நேற்று நடந்தது. நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்லோ மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நேற்று வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கேண்டில் வந்து வச்சிருந்தாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அது நேற்று வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் அப்போ வந்து செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டை வந்து போயிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் பார்க்கும் பொழுது நம்ம ப்ரீமியத்தில் என்ன லெவல் எடுத்திருந்தோம் நேற்று அப்படின்ற நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நம்ம வந்து மிட் லெவலாக என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 189 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 244 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 305 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 366 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 144, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 108, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 72 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்னன்னா நம்மளுக்கு 215, 165 அப்படின்ற லெவல் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன ஆகணும், ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறவங்க நம்மளுக்கு ஒன்று ஐடிஎம் ஆகணும், இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஓடிஎம் ஆகும். ஸோ அதுதான் கான்செப்ட். சரிங்களா? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறவங்க வந்து அதாவது இப்போ 25,750 அப்படின்றது நம்ம ஏடிஎம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 25,750 வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஏடிஎம்மாவே இருக்கப்படுறது கிடையாது. என்னன்னா நம்மளுக்கு ஒன்று கால் ஆப்ஷன் ஐடிஎம் ஆகணும், அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன் ஐடிஎம் ஆகணும். கால் ஆப்ஷன் ஓடிஎம் ஆகணும், அப்படி இல்லைன்னா புட் ஆப்ஷன் ஓடிஎம் ஆகணும். ஸோ இந்த இது நடந்து தான் ஆகணும். சரிங்களா? இது நடந்தால் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிடைக்க போகுது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு யார் போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? யார் வந்து ஓடிஎம் ஆக போகிறாங்க, யார் வந்து ஐடிஎம் ஆக போகிறாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சாலே போதுமானது தான் மார்க்கெட்டில். சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கெட்டில் இங்கே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மிட் லெவலுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கீழே வந்துட்டு இந்த லெவல், அதாவது நம்மளுக்கு இந்த 165 அப்படின்ற லெவல், சரியா? அந்த லெவலுக்குள்ளதான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. அந்த லெவலுக்குள்ள தான் நம்மளுக்கு ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் பண்ணும் பொழுது
ஓகேங்களா. 165 அப்படின்ற லெவலில் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகேங்களா, மிட் லெவலுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது கால் ஆப்ஷன் அப்படின்றது தெரியுது. ஓகே, நம்மளுக்கு அங்கிருந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி, அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணி எங்க வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த S1 வரைக்கும் தான் வந்தாங்க. S1க்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, அவங்க போகல. ஓகே, S1க்கு கீழே வந்து என்ன செய்யல, அவங்க போகல. ஸோ அப்போ அங்கிருந்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் ரிட்டர்ன், அதாவது நம்மளுக்கு வந்து ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் ஆப்ஷனும் ரிட்டர்ன், அதாவது நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டு பேரும் அகைன் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. சரியா, நம்மளுக்கு முதல்ல மீட்டிங் பண்ணது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ரெண்டாவது மீட்டிங் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது நம்மளுக்கு கீழே நடக்குது, அதுக்கு கீழே நடக்குது. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இங்க இருந்து இங்க நடக்கும்பொழுது இந்த அளவுக்கான டிகே அப்படின்றது வந்து மார்க்கெட்ல வந்து என்ன செஞ்சிருக்குங்க, நடந்திருக்கு அப்படின்றது நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்றாங்க, ஸ்லோ மார்க்கெட்டா வந்து ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஸ்லோ மார்க்கெட்டா வந்து என்ன செய்யறாங்க, ஆக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு S1ல இருந்து திரும்பினவங்க மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து ஃபைட்டிங் நடக்குது. ஸோ அடுத்துதான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, டாமினேட் பண்ணி நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போல. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, S1 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. S1க்கு கீழே வந்து சில போகல. ஸோ அங்கேருந்து ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஓகேங்களா, ரெண்டாவது மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டிங் எந்த இடத்துல நடக்குது, கரெக்டா இந்த 165 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து நடக்குது. ஓகேங்களா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் ரேஞ்சு கிட்ட வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 165க்கு மேலே கொஞ்சம் நடந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 165க்கு கீழே வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு படிப்படியாக என்ன செய்யறாங்க, ப்ரீமியம் அப்படின்றத குறைக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருந்தோம், எல்லாருக்குமே வந்து கொடுத்துருந்தோம். என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்க போதா இல்லைன்னா ட்ரெண்டிங்கா இருக்க போதா அப்படின்றத நம்மளுக்கு கணிக்கலாம், முன்னாடியே வந்து சில கணிக்கலாம். ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இருக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர், இது நம்ம டெலிகிராம் குரூப்லேயே இருக்கு. சரிங்களா, யார் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருந்தே, சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்தே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஜீரோ வேல்யூக்கு பிலோ தான் இருந்திருக்காங்க. சரியா, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஜீரோ வேல்யூக்கு பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, காலும் பொட்டும் வந்து ரெண்டு பேருமே இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு பேருமே இந்த லெவலுக்கு கீழே இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் சைடுவேஸ்ல தான் இருக்க போகுது அப்படின்றது இதுல வந்து தெளிவா வந்து தெரியுது. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பையரா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல நடக்கணும். ஸோ அப்போ மூமெண்டம் நடந்தா மட்டும் தான் என்ன செய்யலாங்க, நம்ம வந்து ஒரு ஆப்ஷனை வாங்கி ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதை நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதில் இருக்கும். சரியா, அதே இது நம்மளுக்கு ஒரு டிகே மார்க்கெட்ல போய் நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் சரி தான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, ஒரு டிகே மார்க்கெட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கின ரேட்ல இருந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யும், அந்த பிரைஸ் குறைய தான் செய்யும். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு லாசஸ் தான் வருமே தவிர ப்ராஃபிட் அப்படின்றது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதான் நம்மளுக்கு இந்த ஸ்லோ மார்க்கெட்லலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சரியா, ஓகே ஓகே ஸோ நம்மளுக்கு இங்க வர நடந்திருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு யாரும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 165க்கு மேலே ரெண்டு பேருமே போகல. சரிங்களா, கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனுமே சரி, இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபைட் நடக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யலைங்க, 165க்கு மேலே ரெண்டு பேருமே வந்து போகல. நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த S1க்கு வந்துட்டு S1லேருந்து ரெண்டாவது மேலே போய் நம்மளுக்கு 165 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டில், இந்த கேண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க 165 வந்து என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி மேலே போறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யல, S1ஐயும் பிரேக் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் இந்த S1ஐயும் பிரேக் பண்ணி கீழே அப்படின்றது வந்து வராங்க. சரிங்களா, இதை நீங்க தெளிவாக கவனிக்கணும். இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது இந்த மாதிரி நடந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ அப்போ நம்மளுக்கு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. சரியா, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டா மிட் லெவல் போறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு மிட் லெவலையும் பிரேக் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 215 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க, மார்க்கெட் அப்படின்றது வராங்க. இந்த நம்மளுக்கு 165 பிரேக் பண்ணி போனது நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 215 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே போகல, நம்மளுக்கு அங்கேருந்து ரெண்டாவதும் ரிவர்சல் அப்படின்றது கொடுக்குறாங்க. நமக்கு அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா S2 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. S2ல இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். ஓகேங்களா, சரி இப்போ நம்ம இந்த மீட்டிங் பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இந்த கால் ஆப்ஷன், நான் இப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்றேன்.
ஓகே, புட் ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கால் ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கிளியரா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா நம்மளுக்கு இங்க இருக்கிறாங்க, மேல வந்து நம்மளுக்கு இந்த 215 அந்த ரேட் அந்த பிரைஸ் வரைக்கும் போறாங்க, அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆறாங்க. ரிஜெக்ஷன் ஆகி நம்ம போட்ட லெவல்ஸ்ல தான் வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க, ரன் ஆயிட்டு இருக்காங்க. சரிங்களா, அந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ரன் ஆறாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் வராங்க, சப்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு ரெண்டாவது இந்த 165 அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. சப்போர்ட் கீழே வந்து பிரேக் பண்ணி கீழே வரல, நம்மளுக்கு அங்கேருந்து ரெண்டாவது ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு 215 அந்த ரேட் வரைக்கும் போறாங்க. ஓகே, சரி, இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் ஸ்டேக்கா இருக்கிறவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். நம்ம எடுக்கிறது வந்து ஏடிஎம் ஸ்டேக் தான் எடுக்கிறோம். சரிங்களா, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யணும், இவங்க வந்து ஆகணும். அப்ப இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா இவங்க ஏடிஎம் ஸ்டேக்கு 25,750 25,750. ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவங்க வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து தெளிவா தெரியுது. சரியா, அப்ப நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா இவங்க யார் கூட போட்டி போட்டா அவங்க அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து தக்க வைப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரியா, நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, இவங்க 25,750 அப்படின்னா நம்மளுக்கு 25,850 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை தான் வந்து பார்க்கணும். சரிங்களா, 25,850 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை பார்த்தாதான் இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். சரிங்களா, ஏன் நம்ம 100 பாயிண்ட் தள்ளி வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்போ 25,750 25,850 நீங்க வந்து கூட்டி டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25,800 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு 25,750 25,850 நீங்க கூட்டி இப்போ சாரி ஓகே 51,600 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்குதுங்களா. இதை நம்ம என்ன செய்ய போறோம், டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, 25,800 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து வரும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு 25,750 25,850 மீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 25,800 அப்படின்ற இடத்துக்கு நம்மளுக்கு இந்த இதோட ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, வரணும். சரிங்களா, ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ அப்போ நம்மளுக்கு 25,800க்கு வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து வரணும். சரிங்களா, ஃபியூச்சர் வந்து 25,800க்கு வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன செய்வாங்க, 25,750 அப்படின்றவங்க நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆவாங்க. சரிங்களா, 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து நம்மளுக்கு ஆவாங்க. சரி, ஸோ அப்போ அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து அவங்க தக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, இந்த 25,850 வந்து அவங்க டாமினேட் பண்ணி மேலே நின்னா மட்டும்தான் அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் அவங்க தக்க வைப்பாங்க. சரியா, அப்போ தக்க வைக்க முடியல அப்படின்னா நம்மளுக்கு அங்கே என்ன செய்யும், ரிவர்சல் அப்படின்றது தான் வரும். புரிஞ்சுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த 25,850 அப்படின்ற ஸ்ட்ரைக்கை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, ரெகுலர் கொடுத்துட்டோம், கேண்டில் ஸ்டிக்காக மாற்றிக்கலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 25,950 இருக்கு, இதுல வந்து நம்ம 25,850 அப்படின்ற எடுத்துக்கலாம். அந்த இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் லெவல்ஸை. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும், நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து யார் ஆயிருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்து ஆயிருக்காங்க. சரிங்களா, 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்து ஆயிருக்காங்க. ஆனா என்ன பண்ண முடியலங்க, இந்த 25,850 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. சரிங்களா, அப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கொடுத்து ஏடிஎம் வந்து என்ன செய்யறாங்க, ஆறாங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இந்த இதை நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே இருந்தாங்கன்னா தான் என்ன செய்வாங்க, அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து நம்மளுக்கு தக்க வச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, இங்க வந்து நம்மளுக்கு தக்க வைக்க முடியவில்லை. சரிங்களா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அங்கே எந்த ரிவர்சல் வந்து ஆயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்போ இவங்களை இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே போயிருக்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு இங்க இருக்கும்போது 50 பாயிண்ட் ஐடிஎம் இருந்தவங்க இங்க இருக்கும்போது நமக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் தான். சரிங்களா, நம்மளுக்கு மேல இருக்கும்போது 50 பாயிண்ட் ஐடிஎம் இருந்தாங்க, கீழே இருக்கும்போது நமக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் வந்து டிகே ஆயிருக்குங்க. சரிங்களா, நம்மளுக்கு பிரீமியம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும்போது 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ஆறாங்க. நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் டாமினேட் அப்படின்றது வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் அப்படின்றது பண்ணிட்டு நம்மளுக்கு மேல அப்படின்றது வந்து போறாங்க. சரியா, நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மேல அப்படின்றது வந்து போறாங்க. ஓகே,
ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆவாங்க அப்படின்னா இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்வாங்க, இவங்க வந்து ஆவாங்க. ஓகே, 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்வாங்க, இவங்க வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு யார் கூட இவங்க டாமினேட் பண்ணணும், 25,950. ஓகே, ஸோ இப்போ 25,950 நம்ம வைக்கும் பொழுது இதில் என்ன நடக்குது பாருங்க, இங்கே நம்மளுக்கு வந்து 25,950 25,750 வந்து நம்மளுக்கு மீட் பண்றாங்க. சரி, அப்போ நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்காங்க. பட் என்ன சொல்லுங்க, நம்மளுக்கு அந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் இவங்களால தக்க வைக்க முடியவில்லை. ஓகேங்களா, அப்போ இவங்க தக்க வச்சாதான் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம்க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வைக்கலாம். நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு மீட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ அதை வந்து இதில் வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க லைவ் மார்க்கெட்டில். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக வந்து என்ன இருக்கிறாங்க, 25,800 அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக வந்து எடுக்கிறாங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 159, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 161 அப்படின்ற லெவலில் வந்து இருக்கிறாங்க. சரியா, ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு லெவல்ஸ் பார்க்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு என்ன வந்திருக்காங்க அப்படின்னா 25,797 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,958 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,013 அப்படின்ற லெவலும் வந்திருக்காங்க. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,639 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,580 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. சரியா, ஸோ நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா S1க்கு கீழே இருக்குதா இல்லைன்னா S1க்கு மேலே இருக்க போறாங்களா, அதாவது நம்மளுக்கு வந்து ஓப்பன். ஓகேங்களா, S1க்கு மேலே இருந்தாங்க, S1க்கு கீழேயும் S1க்கு மேலேயும் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும். சரிங்களா, நம்மளுக்கு S1க்கு கீழேயோ இல்லைன்னா R1க்கு மேலேயோ வந்து நமக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி ப்ரீமியத்தில் வந்து பார்க்கும் பொழுது நம்ம 25,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலா என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 159 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 214 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 267 அப்படின்ற லெவலும், R3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 321 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருக்காங்க. S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 116 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 87 அப்படின்ற லெவலும், S3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 58 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரியா, ஸோ நம்மளுக்கு எப்பவுமே சொல்றதுதான் என்ன அப்படின்னு, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான். சரிங்களா, நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான், நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் என்ன செய்ய போறோம், நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு 500 பாயிண்ட் கீழே வந்தாலுமே நம்ம என்ன செஞ்சிருந்தோங்க, சேம் லெவல்ஸ் தான். அதை நம்ம ப்ரீவியஸ் டேல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோமோ ப்ரீமியத்துல, ஸோ அதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா, நம்ம லெவல்ஸ் வந்து மாத்துறது இல்லை. ஓகேங்களா, அதான் நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் வந்து மாறும். மத்தபடி நம்மளுக்கு ப்ரீமியத்துல அதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்யுங்க இருக்கும். சரிங்களா, ஸ்ட்ரைக் பேஸ்ல மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், மாத்த போறோமே தவிர இந்த லெவல்ஸை வந்து மாத்த போறது கிடையாது. ஓகேங்களா, இதே சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரியா, ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.